தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி 62 வாக்கெண்ணிக்கை மையங்களில் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். அதன் பின்னர் மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். இந்த பணிக்காக தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1 லட்சம் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வாக்கெண்ணிக்கை ஏற்பாடு குறித்து அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். 62 வாக்கெண்ணிக்கை மையங்களில் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து விரிவான ஆலோசனையை அவர் மேற்கொண்டார். இதனிடையே வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அரசியல் கட்சி முகவர்கள் 3 அடுக்கு சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 2 இடங்களில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை சரிபார்க்கப்படும் என்றும் 3வது இடத்தில் QR கோடு ஸ்கேனிங் மூலம் அடையாள அட்டை சரிபார்க்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை மாவட்டத்தில் 16 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் சென்னை ராணிமேரி கல்லூரி, லயோலா கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எண்ணப்படுகின்றன. வாக்கெண்ணிக்கை மையங்களில் பணிபுரிய உள்ள தேர்தல் அலுவலர்கள், உதவி தேர்தல் அலுவலர்களுக்கு வாக்கெண்ணிக்கை செயல்முறை குறித்த பயிற்சி நடைபெற்றது. இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்சி முகவர்களுடன் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் மையத்தில் எந்த பதற்றமும் இல்லாமல் இருக்க காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தேர்தல் அலுவலர் அறிவுறுத்தினார்.